வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக நம்ம தட்டுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு காய வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையும் அதே போல் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் மேலே நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறட்டும். பேன் நல்லா சூடேறினதும் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பருப்பை தீய விடக்கூடாது, அதனால் இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் எதுக்காக அரிசி மாவை நான் வறுக்கிறேன்னா, நான் வீட்லேயே அரிசியை அலசி நல்லா காய வைக்காமல், அதாவது கொஞ்சம் நிழலே காய வச்சு கொஞ்சம் ஈரத்தோடு அரைச்சதுனால மாவு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதனால் நான் இப்போ வறுக்கிறேன். அதே நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வறுக்க தேவையில்ல, அப்படியே செய்யலாம் நீங்கள் தட்டுவடையை. மாவு நான் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டுடுறேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை 2த்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டேன். இப்போது இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடுறேன். மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து பச்சரிசி மாவோடு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் மாவு ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. தட்டுவடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் மாவு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம தட்டுவடை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நம்ம தட்டுவடை மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் காட்டன் துணி எடுக்க சொல்கிறேன்னா, இப்போ வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் தட்டி போடுவீங்க, ஒருத்தவங்க எண்ணெயில் தட்டுவடையை தேவி எடுத்துருவாங்க, சீக்கிரமாக ஆகிடும். அதே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அப்படின்னும் போது ஒருத்தரே தட்டி போட்டு சீக்கிரமாக செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம் முதல்ல, அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு தேவிக்கலாம் ஒருத்தராக செய்யும் போது. அதுக்காக தான் நான் ஒரு காட்டன் துணி எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு ஒரு தட்டு மேலே போட்டு வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் கவர் இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டுவடை வேணுமோ, பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய உருண்டையை எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டையாக கூட எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பண்ணிவிடுங்க கையில். இப்படி நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற எண்ணெய் கவரில் இப்படி வச்சுட்டு மேலே இன்னொரு கவர் போட்டு மூடிடுங்க. இது போல் ஒரு கிளாஸோ இல்லை கிண்ணமோ ஏதோ ஒன்று கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு மேலே வச்சு இப்படி நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள், நல்லா ஒரே ஷேப்பில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டுவடையை இதில் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டில் உங்களுக்கு எந்த சைஸ் தட்டுவடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப சின்ன சின்னதாக செய்வாங்க, ஒரு சிலர் ரொம்ப பெருசாகவும் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை உருட்டி தட்டுவடை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தட்டுவடை செய்யும் போது எண்ணெய் தடவிக்கோங்க லேசாக, ஏன்னா ஒட்டாமல் நல்லா வரும், உடையாமல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ரொம்ப ஈஸியும் கூட நம்ம தட்டுவடை ரெடி பண்ணுறது. இப்போ இதே போல் நம்ம எல்லா மாவையும் எடுத்து சின்ன சின்ன உருட்டியாக பிடிச்சி இது போல் தட்டுவடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு தட்டுவடையை பொரிச்சிக்கலாம்.
பாருங்கள், நான் தட்டு வடையை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. அதாவது நல்லா புகை வர வரைக்கும் நம்ம எண்ணெயை காய வைக்கக்கூடாது. அப்படி புகை வர வரைக்கும் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு தட்டு வடையை போட்டோம்னா தட்டு வடை வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா தட்டு வடையை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சிடலாம். தீ ஃபுல்லாகவே இருந்ததுன்னா தட்டு வடை மேலெல்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், மாவு வேகாமல் போயிடும். அதனால் கம்மி ஃப்ளேம்லேயே ஒரே பதத்தில் நல்லா வேகட்டும். தட்டு வடையை போட்டதுமே இப்படி அழுத்தி விடுங்க. அப்புறம் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த தட்டு வடை செய்யறதுக்கு வந்து அதிக பொருளாக தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலருக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு தட்டு வடை வெந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. அவங்க வந்து நம்ம எண்ணெய் போட்டோன்னே எப்படி கொதிச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடங்கின உடனே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தட்டு வடையை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம தட்டு வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டு வடை செஞ்சாச்சு. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், தட்டு வடை உடைச்சா அப்படி நல்லா உடையுது பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். தட்டு வடை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு வச்சுடுங்க. நல்லா மொறுன்னு நமுத்து போகாமல் இருக்கும். ஆனால் நல்லா சூடு ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கணும். தட்டு வடை செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு தட்டு வடை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.